வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2023 ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர் தென்காசி டிஸ்ட்ரிக்ட். இதில் உள்ள கொஸ்டினுக்கு கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ் ஏ அதோட ரோ வந்து ஸ்மால் ஏ அண்ட் அதோட காலம் வந்து A+6. அதே டைமிங்கில் மேட்ரிக்ஸ் பி இருக்குது, அதோட ரோ வந்து பி அண்ட் அதோடைய காலம் வந்து 8 - b. Both products A, B and BA exist. ஏபியும் இருக்குது பிஏவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக தெரியும் அண்டு சம் வந்து ரொம்ப ஈஸி. இந்த சம்லாம் விட்டுறாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? ஏ இன்ட்டு A+6. கரெக்டாக? இது மேட்ரிக்ஸ் ஏயோட ஆர்டர். அதே நேரத்தில் பியோட ஆர்டர் என்ன? பி இன்ட்டு 8 - b. ரைட்? இதுதான் பியோட ஆர்டர். இப்போ ஏபி எக்ஸிஸ்ட், அதாவது ஏபி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவோட காலமும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும், இருந்து தான் ஆகணும். ரைட்? அப்போ A+6 = B. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A+6 = B. அதே மாதிரி பார்க்கலாம். BA எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பியோட ஆர்டரை முதல்ல எழுதுங்க. B இன்ட்டு 8 - b. ஏயோட ஆர்டரை ரெண்டாவது எழுதுங்க. அது என்னது? A இன்ட்டு A+6. இப்போ இந்த ஆர்டரும் கண்டிப்பாக ஸோ இதுலேயும் அதே கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருக்கணும். அப்போ 8 - b = A. 8 - b = A. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. எழுதி வச்சுக்கோங்க. டெலீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு? A+6 = B அப்படின்னு சொல்லி கிடச்சிச்சு. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கிடச்சிச்சு? 8 - b = A அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிச்சு? கிடச்சிச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபஸ்ட் ஒன்று ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்று ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏக்கு பதிலாக 8 - 6ன்னு 8 - bன்னு சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம்ல? அப்போ 8 - b + 6 = b. இப்போ 8ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 14 = b. இந்த -b அடுத்த சைடு போகும்போது +b ஆயிரும். அப்போ 14 = 2b. இப்போ 2 அடுத்த சைடு கொண்டு வந்து டிவைட் பண்ணுங்கள். பியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும். b = 7. ரைட்? ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் b. பியோட வேல்யூ வந்து 7ன்னு ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு. பியோட வேல்யூ 7 அப்படின்னா ஏயோட வேல்யூவை ரொம்ப ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8 - b = A. 8 - 7 = A. 1 = A. ஏயோட வேல்யூ வந்து 1. ஸோ ஏபிக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.